காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரன் ஆகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரும் மாணவர். தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கான தலைப்பு இயேசுவுக்காக மற்றவர்களை சந்தித்தல். பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் வசனம் 19. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். இன்றைய தியான பகுதி மத்தேயு 28வது அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 முடிய. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இயேசுவுக்காக மற்றவர்களை சந்தித்தல். 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் இயேசுவின் நாமத்தை அறியவில்லை. பிலிப்பைன்ஸின் மைண்டானோ மலைப்பகுதியில் வசித்த பேன் ஓன் என்ற மக்கள் கூட்டம் வெளி உலகத்தோடு அதிக தொடர்பில் இருந்ததில்லை. கரடு முரடான அந்த மலைப்பாதையின் வழியாய் பயணித்து அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை கொண்டு சேர்ப்பதற்கே 2 நாட்கள் ஆகும். உலகம் அவர்களை கண்டு கொள்ளவில்லை. ஆனால் மிஷனரி குழுவினர் அவர்களை கண்டுபிடித்தனர்.
ஹெலிகாப்டரின் உதவியோடு அந்த இடத்திற்கு போக வர துவங்கினர். இது பேன் ஓன் மக்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களையும் மருத்துவ உதவியை பெற்றுக்கொள்ளவும் உலகம் மிகவும் பெரியது என்று பார்க்கவும் அவர்களுக்கு உதவியது. அது அவர்களுக்கு இயேசுவையும் அறிமுகப்படுத்தியது. ஆவி வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த அந்த மக்கள் இப்போது தங்களுடைய பாடல்களுக்கு புதிய வார்த்தைகளை ஏற்படுத்தி ஒன்றான மெய் தேவனை ஆராதிக்கிறார்கள். மிஷன் ஊழியம் ஒரு அழகான தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தது. இன்று நாம் வாசிக்க கேட்ட தியான பகுதியிலே இயேசு பரமேறி செல்லும் போது தன்னுடைய சீஷர்களுக்கு இந்த கட்டளையை கொடுக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்ற அந்த கட்டளை இன்றும் செயல்பாட்டில் இருக்கிறது. சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்கள் எங்கோ மலைப்பகுதியில் வாழ்கிறவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் நம்மத்தியிலும் வாழ்கிறார்கள். பேன் ஓன் மக்கள் கூட்டத்தை சந்திப்பதற்கு அனுகூலமான வழியும் பொருளாதாரமும் தேவைப்பட்டது. அதுபோல நம்முடைய சந்திக்கப்படாத மக்களை சந்திப்பதற்கு சாதகமான வழியை கண்டுபிடிப்போம். அது நீங்கள் கண்டுகொள்ளாத உங்களுடைய அருகாமையில் வசிக்கும் உங்களுக்கு தொடர்பில்லாத நபர்களாக கூட இருக்கலாம். மற்றவர்களை இயேசுவுக்காக ஆதாயப்படுத்த தேவன் உங்களை எப்படி பயன்படுத்தலாம் என்று சொல்லி யோசித்துக் கொள்ளுங்கள். ஒரு புதிய விசுவாசி பார்ப் என்கிற சகோதரிடம் என்னை சீஷராக்குவீர்களா என்று கேட்டார். எப்படி செய்வது என்று நிச்சயமற்றவராக பார்ப் இருந்தார். அவர்கள் ஒன்றாக சேர்ந்து படிக்க வேண்டுமா? அப்படி என்றால் எந்த தலைப்பு சிறந்தது? ஒன்றாக கற்றுக்கொள்ள ஜெபத்துடன் பார்ப் ஒரு புத்தகத்தை தெரிந்து கொண்டார்கள். இப்போது தன் புதிய சிநேகிதி கிறிஸ்துவை அறிவில் வளர அவளுக்கு உதவுவதில் மகிழ்ச்சி காண்கிறார்கள். புதிதாய் வெளிநாட்டிலிருந்து குடியேறியவர்கள் சூயின் வீட்டருகே குடிவந்தனர். சூ அந்த 7 பேர் கொண்ட இளம் குடும்பத்தினரை நண்பர்களாக்கி அவர்கள் குழந்தைகளை தனது குழந்தைகளுடன் விளையாடும்படி தன் வீட்டிற்கும் அழைத்தார். சூ தனது இரட்சகரும் நண்பருமான இயேசுவை பற்றி அவர்களின் அம்மாவிடம் பேசத் தொடங்கி அவர்களை சபைக்கும் அழைத்தார். தன்னால் இயன்ற போதெல்லாம் ஜெர்ரி இயேசுவின் மீது தான் கொண்டுள்ள நம்பிக்கையை பற்றி தன்னோடு வேலை செய்பவர்களுடன் பேசுவான். ஆனால் ஒருபோதும் தன் நம்பிக்கையை அவர்கள் மேல் திணிக்க மாட்டான். ஆனால் யாராவது அதை பற்றி அறிய ஆர்வமாக இருக்கிறார்கள் என அறிந்தால் அவன் அவர்களோடு பகிர்ந்து கொள்வான். இயேசுவை பற்றி மேலும் அறிய விரும்புவோருக்காக மதிய உணவு வேளையில் ஒரு விவாத குழுவையும் தொடங்கினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையானவர்களே, இயேசுவை பற்றி அவரை குறித்து அவரை பின்தொடர்வதை பற்றி மற்றவர்களை நீங்கள் சந்திக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? நீங்கள் ஆண்டவருடைய கட்டளையை ஏற்று அவருக்காக செயல்படுகிறீர்கள் என்பதே நிஜம். இன்று நாம் தியானித்த பகுதியின் மூலமாகவும் இங்கு கேட்ட சில உண்மை சம்பவங்கள் மூலமாகவும் இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை இவர்கள் முன்மாதிரியை பின்பற்றுகிறார்கள் என்று பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து அவர் தம்மை குறித்து இழந்து போறதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் வந்திருக்கிறார் என்று லூக்கா 19:10 கூறியிருக்கிறார். இயேசு ஒரு பெண்ணை கிணற்றருகே சந்தித்த போது அவர்களின் உரையாடல் இயேசு மெசியாவாக இருக்கக்கூடும் என்று அவளை நம்ப வைத்தது. பின்பு அவள் அவரை பற்றி மற்றவருடன் சொல்ல தன் கிராமத்திற்கு ஓடினாள். அதன் விளைவாக அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் என்று யோவான் 4 வசனங்கள் 4 முதல் 26 வரையிலும் அழகாக நாம் தியானிக்க முடிகிறது. அன்பானவர்களே, இயேசு நம்மை அன்போடு பின்தொடர்ந்தார். அவருடைய நற்செய்தியை உலகிற்கு எடுத்து செல்லும் பணியை தொடரும் பாக்கியம் இப்போது நமக்கு கிடைத்துள்ளது. அதுவே மிகப்பெரிய ஆனந்தம். மத்தேயு 28 16 வசனம் முதல் 20 வசனம் வரையிலும் நாம் இன்று தியானித்தோம். அங்கே பார்க்கும்போது 11 சீஷர்களும் யூதாசை தவிர கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு ஏற்கனவே அவர் மரிப்பதற்கு முன்பாக குறித்திருந்த மலைக்கு போனார்கள் என்று படிக்கிறோம். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள் என்று சொல்லியும் பார்க்கிறோம். இன்றைக்கும் அருமையானவர்களே, கிறிஸ்துவை பின்பற்றுகிற அநேகர் அவரை நாம் அறிந்திருக்கிறோம், அவருடைய அன்பை ருசித்திருக்கிறோம்.
அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அநேகர் சந்தேகப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் என்பதும் உண்மை. அங்கே அப்படிப்பட்ட சந்தேகத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இயேசு சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே இறங்கி வந்து ஊழியம் செய்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருந்து இந்த சீஷர்களுக்கு காட்சியளித்தார். என்ன கொடுக்கிறார் பாருங்கள், ஆல் பவர் இஸ் given to me என்று சொல்லுகிறார். ஆகையால் therefore அந்த வார்த்தை மிகவும் முக்கியமானது. நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். அருமையானவர்களே, தி கிரேட் கமிஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேலும் என் மேலும் வைத்திருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு இது மாத்திரமே என்று சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இப்படி ஆண்டவர் சொன்ன இந்த காரியத்தை செய்கிற உங்களுக்கும் எனக்கும் யாராவது சபை மூலமாகவோ தனிப்பட்ட விதத்திலோ இந்த காரியங்களை உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு அறிவித்துக் கொண்டிருப்பீர்களானால் நிச்சயமாகவே ஆண்டவர் சொன்ன இந்த கடைசி வார்த்தை, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அந்த சொன்ன ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். நிச்சயமாகவே உலகத்தின் முடிவு பரியந்தம் ஒவ்வொரு நாட்களிலும் உங்களோடு இருந்து உங்களுக்கு உதவுவராக, உங்களை விட்டு கொடுக்காதவராக, பாதுகாக்கிறவராக இருக்கிறார் என்கிறதை நாம் அனுபவித்து வாழ்வோம். உங்களுடைய சமுதாயத்தில் சந்திப்பதற்கு கடினமான மக்கள் கூட்டம் எது என்று முதலாவது நீங்கள் கண்டுகொள்ளுங்கள். அருமையானவர்களே, உங்களுடைய நண்பர்கள் கூட்டமாக கூட இருக்கலாம். இப்படிப்பட்ட நல்ல ஆவிக்குரிய செய்திகளை நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் செய்யலாம். அவர்களுக்காக நீங்கள் குழுவாக தனிநபராக சேர்ந்து ஜெபிக்கலாம். இயேசு உண்மையுள்ள தேவன் என்பதை எந்தெந்த தரமான வழிகளில் அவர்களுக்கு காண்பிக்க போகிறீர்கள் என்று சொல்லி இந்த ஜெபத்திலே உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். இயேசுக்காக மற்றவர்களை சந்தித்தல் என்பது ஆண்டவர் இயேசு நமக்கு தந்திருக்கிற, அவர் மூலமாக கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். இயேசுவை ஒன்றாக பின்தொடர்வோமா? ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய சத்தியத்தையும் அன்பையும் கொண்டு சந்திப்பதற்கு கடினமான நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான பாதையில் என்னை எடுத்து பயன்படுத்தும் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.